உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. செய்யறதையும் செஞ்சுட்டு என் முன்னால நிக்க எப்படிடா மனசு வருது உனக்கு? என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பாக்ஸ்ல விஷப்பூச்சியை வச்சு கொடுத்துருக்க. இந்த டெக்னாலஜி எல்லாம் எங்கடா கத்துக்கிட்ட? உன் மனசுல என்ன நினைச்சு அப்படி பண்ண? துளசி, ஆக்சுவலா நீ தயவு செஞ்சு பேசாத. சரியான கல் நெஞ்சக்காரணி. அன்னைக்கு நான் ஸ்கூட்டில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாகுன்னு சொன்னேன். இன்னைக்கு பூச்சி ஏவி விடுற. உனக்கும் உங்க அம்மாவுக்கும் வேற வேலையே இல்லையாடா? காலையில எந்திரிச்சதுமே இன்னைக்கு துளசி என்ன பண்ணலான்னு அதை மட்டும் தான் யோசிப்பீங்களா? ஏண்டா இப்படி இருக்கீங்க? ஏண்டா உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? என் மாமா பையங்கிற உரிமையில செல்லமா அப்பப்போ உன்னை திட்டிருக்கேன். அது தப்புங்கிறியா? அதுக்காக பூச்சி விட்டு கொல்ல பாப்பியா? உன் அம்மா தான் மோசமானவங்க நினைச்ச. நீ அதை விட மோசமானவனா இருக்கடா. அம்மாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். இப்படி ஒரு சீப்பான ஐடியாவை உனக்கு யாரா கொடுத்தது? கண்டிப்பா உன் அம்மாவா தான் இருக்கும். இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் உங்க அம்மாவுக்கு தானே கரெக்டா வரும். கிஃப்ட் பாக்ஸ்ல பூச்சியை போட்டு உங்க அம்மா தான் கொடுக்க சொல்லிருப்பாங்க. உன் அம்மா தான் மோசமா இருக்காங்கன்னா நீயும் ஏன்டா இப்படி இருக்க? பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துப்பாங்க? என்ன போய் பூச்சி விட்டு கொல்ல பாத்தியே? அது இல்ல துளசி. என்னடா இல்ல? என்ன இல்ல? நீ கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ்ல தான் அந்த பூச்சி இருந்துச்சு. அது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. நீ அது இல்ல இது இல்லன்னு வந்து நாடகம் போடுறியா? கிஃப்ட் பாக்ஸ்ல பூச்சி இருந்துச்சா? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஸ்டைலா வண்டில வர. நீ போட்ட பிளான் எனக்கு தெரிய வராதுன்னு நினைச்சிட்டல? கிரவுண்ட்ல என்ன ஜெயிக்க முடியலன்னு அண்டர் கிரவுண்ட்ல ஜெயிக்க பிளான் பண்றியா? நேரடியா மோத முடியாம பூச்சி விட்டு கொல்ல பாக்குறியா? உன்ன மாதிரியும் உன் அம்மா மாதிரியும் ஒரு விஷ பூச்சியை நான் பார்த்ததே இல்ல. இனிமே என்ன பார்க்க கூடாது, பார்த்தாலும் பேசக்கூடாது, பேசுறதுக்கு முயற்சி கூட பண்ணக்கூடாது. நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. துளசி, கிஃப்ட் பாக்ஸ்ல கம்மல் தானே போட்டு கொடுத்தேன். அதுல எப்படி பூச்சி வந்திருக்கும்? அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்ற மாதிரி பேசுறா. என்னமோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். துளசி கிட்ட அந்த உண்மையை சொல்லணும். ஒண்ணுமே தெரியாம என்னென்னமோ பேசிட்டே துளசி. செத்துட்டேன்னு சொல்றேன். அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அந்த பைரவி தான் புள்ளிய நல்லா தயார் பண்ணிருக்கா. நான் அவ்ளோ பேசுறேன், தத்தி மாதிரியே நிக்கிறான். இவங்கள பத்தி பேசி பேசி யோசிச்சு யோசிச்சு என் உயிரே போச்சு. முதல்ல இது விஸ்வா பண்ணதா இல்ல அவ அம்மா பண்ண வேலையான கண்டுபிடிக்கணும். அதை விட முக்கியம் இந்த விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கணும். தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாங்க. இந்த பைரவிக்காக நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. அதனால என்ன, அவ 10 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். எனக்கே பூச்சி விடுறீங்களா? இருக்கு உங்களுக்கு. விஸ்வா, வாடா. பால் கூட குடிக்காம எங்கடா போன? சத்யவதி, விஸ்வாவுக்கு போய் பால் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. எனக்கு பாலும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னாச்சு விஸ்வா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லனா ஏண்டா இப்படி இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. என்னம்மா சொல்றது? தேவையில்லாம திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ரோட்ல வச்சு கண்ணா பின்னான்னு திட்டுறா. நான் எந்த தப்புமே பண்ணாம கேவலமா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அவமானப்படுத்துறாங்க. என்னடா சொல்ற? ஒன்ன அவமானப்படுத்தினாங்களா? திட்டினாங்களா? யாருடா அது? யாரா உன்னை திட்டினது? யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? என்ன யாருமா திட்டுவாங்க? எல்லாமே அந்த துளசி தான் திட்டினா. கொஞ்சம் விட்டுருந்தா என் கண்ணத்திலே அடிச்சிருப்பா.
அடிப்பாளடா? அவ அடிப்பாளா? அவளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எதுக்குடா உன்னை திட்டினா? தப்பே பண்ணாம எதுக்கு உன்னை திட்டணும்? அங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. இப்பவே அவ கை காலை உடைச்சு உன் கால் அடியில விழ வைக்கிறேன். சொல்லுடா. நேத்து பர்த்டே ஃபங்க்ஷன்ல பிரச்சனையாச்சுல்ல, அதுக்கு தான் திட்டினா. அதுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? அங்க வந்த பூச்சிய நான் தான் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்றா. பூச்சியை நான் தான் ஏவி விட்டேன். பூச்சி வந்ததுக்கு நீ எப்படிடா காரணமாவ? அதுக்கு யார் காரணமோ அவங்கள தான் திட்டினா. எவ்வளவு அசிங்கமா திட்டினா தெரியுமா? என்னால கேட்கவே முடியல. அப்படி என்னடா திட்டினா? உங்களுக்கு அதை வேற தனியா சொல்லணுமா? அசிங்கமா இருக்குமா? இப்படிதான் திட்டினா போதுமா? இது நீதான் பண்ணேங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? என்ன ஆதாரம்னா, நான் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ்ல பூச்சி இருக்குன்னு சொல்றாமா. நீ கொடுத்த கிஃப்ட் இல்லையா? ஆமாமா, ஆக்சுவலா அது கிஃப்ட் இல்ல. வெறும் கையோட போனா அது நல்லா இருக்காது இல்ல. அதனால ஒரு கிஃப்ட் பாக்ஸை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எம்டியா பேக் பண்ணி அவகிட்ட கொடுத்தம்மா. என்னோட கெட்ட நேரம். கரெக்டா அதை ஓபன் பண்றப்போ பூச்சி வந்துருச்சு. நான் தான் பாக்ஸ்ல பூச்சி போட்டு கொடுத்தேன்னு என்ன பிடிச்சுக்கிட்டாமா. அது எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்னவோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி ரோட்ல வச்சு அசிங்கமா திட்டுறா. அம்மா, அந்த பூச்சி எப்படி வந்திருக்கும்? எங்க பார்த்தாலும் பூச்சியா தான் இருக்கு. உங்க கிஃப்ட்ல அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா எப்படி சொல்றது? விஸ்வா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லடா. 1000 இருந்தாலும் அவ உன்னை திட்டினது தப்புதான். நேரம் வரட்டும், அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். டேய் விஸ்வா, நீ மேல போ, அவளை நான் பாத்துக்கிறேன். ஏ சத்யவதி, அந்த பூச்சியை நாம தானே வச்சோம். அது அவன் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள எப்படி போச்சு? எப்படி மாறிச்சுன்னு தெரியலம்மா. எப்படியோ கிஃப்ட் பாக்ஸ் மாறி இருக்குமா. அம்மா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுமா. என்னடி? ஃபங்க்ஷனுக்கு போற அவசரத்துல நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நான் ஓடி வந்தேனா அப்போ அப்படிதாம்மா கிஃப்ட் பாக்ஸ் மாறிச்சு. நம்ம பாக்ஸும் தம்பி வச்சிருந்த பாக்ஸும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. நான் கிஃப்ட் பேப்பரை தம்பி ரூம்ல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன். சத்யவதி, தப்பு எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா என் பையன் பாதிக்கப்படுறத என்னால ஏத்துக்க முடியாது. துளசி என் பையனை திட்டிருக்கானா, நான் அவளை சும்மா விட மாட்டேன். அதனால என்னம்மா, இப்பவே போய் நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேளுங்க. பதிலுக்கு பதில் திட்டுங்கம்மா. என்ன சொல்லிடி திட்டுவ? பூச்சி உன் பையனால வரலனா உன்னால வந்துச்சான்னு என்னையே கேப்பா. நானே போய் மாட்டிக்கணுமா? அம்மா, இத விடுங்க. அவளை திட்டுறதுக்கு நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? அவளை தேடி நாம ஏமா போகணும்? நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா அவளே நம்ம வீட தேடி ஓடி வருவா. அப்போ கோவம் தீர திட்டுங்க. அவளை நான் விட மாட்டேன்டி. எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தா என் பையனையே அவ திட்டி இருப்பா. வரட்டும், அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.
துளசி 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 என்ன சிவகாமி? இது பாரு, குக்கரை விசில் போட்டு வச்சிருக்கேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடு, சரியா? நீங்க போற? நான் எங்கேயும் போலடி. அப்பா காஃபி கேட்டாரு, போய் குடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? நீ கொஞ்சம் பாத்துக்க. என்னங்க காஃபி? சிவகாமி, நேத்து துளசி பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்காமா? ஆமாங்க. ஆமா, அந்த பூச்சி எப்படி வந்துச்சு? அது எதேச்சியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பூச்சி எதேச்சியா வந்த மாதிரி தெரியலையே. அது எப்படியோ வந்துச்சு. அது எதுக்கு விடுங்க. நினைக்கவே பயமா இருக்குங்க. உங்க அண்ணி தான் கூப்பிடுறாங்க. அண்ணியா? ம். எடுத்து பேசுங்க. சொல்லு பைரவி. அப்படியா? சரிம்மா, நான் வரேன். ஏதோ வேலை இருக்கான், உங்க அண்ணி வர சொல்றாங்க. என்ன வேலையா இருக்கும்? தெரியலமா, எதுவும் சொல்லல. இங்க பாருங்க, அங்க என்ன நடந்தாலும் நீங்க ஒன்னும் பேசாதீங்க, அமைதியா வந்துருங்க. எனக்கு தெரியாத சிவகாமி, நீ எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு டென்ஷன் ஆவற? நான் பாத்துக்கிறேன். வரேன். அண்ணி அவசரமா எது கூப்பிட்டிருப்பாங்க? என்ன விஷயம் தெரியலையே. என்னாச்சு இதுக்கு? அம்மா 3 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னாங்க. இல்ல ஒரு விசில் கூட வரல. கருகுன வாசனை வேற வருது. ஐயோ, கருகுன வாசனை இங்க இருந்து தான் வருது. என்ன பண்ணலாம்? இருக்கும். இப்ப எதுக்கு என் தலையில கொட்டின? ஆமாண்டி, விசில நீயே அடிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கிறியா? இந்த குக்கர்ல தான் விசில் அடிக்கல, ஆனா கருகுன வாசனை மட்டும் வருது. என்னன்னு பாரு. அதுக்காக குக்கருக்கு பதிலா நீயே விசில் அடிப்பியா? இது உன் கல்யாணத்துக்கு வாங்கியிருப்ப, அதான் உன்ன மாதிரியே இருக்கு. உனக்கும் விசில் அடிக்க வராது, இந்த குக்கருக்கும் விசில் அடிக்க வரல, அதான் நானே விசில் அடிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். தப்பா? அம்மா, உனக்கு கருகுன வாசனை வருதா இல்லையா? போதும் போதும்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் வர பேசுறியாடி? ஆமா ஆமா, கருகி இருந்தா தெரியும், அப்பவும் என்னதான் திட்டிருப்ப. ஏய், நீ நகரு, இப்படி வா, நானே பாத்துக்கிறேன். வாய் தான் கிழியும். ஒரு ஸ்டவ் கரெக்டா பார்த்து ஆஃப் பண்ண தெரியாதா? அம்மா, அப்பா எங்க? அண்ணி ஃபோன் பண்ணாங்க, ஏதோ அவசர வேலையா, அதான் போயிருக்காரு. பைரவி கூப்பிட்டாளா? அப்படி என்ன வேலையா இருக்கும்?
அம்மா ம்? பார்த்திபன் வந்துட்டாருமா. பார்த்திபன், இங்க. நான் இங்க இருக்கேன். இங்க வாங்க. என்ன விஷயமா ஃபோன் பண்ணி உடனே வர சொன்ன? நம்ம விஸ்வாவுக்கு நல்ல நாள் பார்த்து சம்பந்தம் பேசி முடிக்கலான்னு பாக்குறேன். அதுக்கு வாஸ்துப்படி தோட்டத்துல மரம் நட்டா நல்லதுன்னு சொன்னாரு. உறவு பலப்படும்னு ஜோசியர் சொன்னாரு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கான். அதான் தேவையான மரக்கண்ணுகளை வாங்கி அதோ அங்க வச்சிருக்கேன். என்ன இருந்தாலும் சொந்தத்துல ஒருத்தர் நட்டாதானே வீடு நல்லா இருக்கும். அதோட நான் ஜோசியர்கிட்டயும் கேட்டேன், இத யார் வச்சா நல்லா இருக்கும்னு. சித்தப்பா, பெரியப்பா இல்லனா மாமா முறையில யாராவது பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. உங்க கையால மரம் வச்சா நல்லா வளரும். அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். துளசிய மனசுல வச்சுதான் இவ பேசுறான்னு நினைக்கிறேன். நம்மள விட்டா பைரவிக்கு வேற யாரு இருக்காங்க? விஸ்வாவுக்கும் துளசிக்கும் நல்லது நடக்கும்னா இத செய்யறதுல தப்பே இல்ல. என்ன பார்த்திபா, ஆ? இத நாம எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இத நம்ம பிள்ளைங்களுக்காக செய்யறோம். அது நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம பிள்ளைங்களுக்காக இல்ல, என்னோட பையனுக்காக. கடப்பார அங்க இருக்கு. ஜோசியர் அந்த இடத்த தான் மார்க் பண்ணி தந்திருக்காரு. முதல்ல அங்க குழி தோண்டுங்க. போங்க. ஹலோ, பைரவி பேசுறேன். வேலை நடக்குது. ஆமாமா, நல்ல இடம்தான். நீங்க எப்படி வாஸ்துப்படி நல்ல இடமா குறிச்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நாங்க பார்த்த சம்பந்தமும் நல்ல இடம்தான். சொந்தத்துல இல்ல, அசல். இது புது சம்பந்தம். இல்ல, உறுதியா இந்த இடம்தான். இது மாறவே மாறாது. மனசளவுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். புது சம்பந்தம், புது வாழ்க்கை. என் பையனோட எதிர்காலம் நிச்சயமா நல்லா இருக்கும். அப்படின்னா பைரவி சொன்னது துளசிய பத்தி இல்லையா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் பையனுக்கு இப்ப பாத்திருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம். இது நல்லபடியா முடியும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பாய் பாய்.